எல்லோருக்கும் வணக்கம். நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களே குழந்தைகளை அருகில் இரவில் படுக்க வைக்கலாமா? குட்டி குட்டி வீடுகள், பெட்டி பெட்டியான அறைகள், இதுதான் இந்தியா எங்கும் இருக்கும் பல குடும்பங்களின் நிலை. திருமணமான புதிதுல புதிய வீடு மற்றும் தனி கொடுத்தன மூலம் ஆண் பெண் தாம்பத்தியத்துக்கான தனிமை கிடைத்திடும். அந்த அன்பின் சாட்சியாக தான் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆனா குழந்தைகள் வளர வளர தம்பதிகளுக்கு தாம்பத்தியத்துக்கான முக்கியத்துவம் தேய்ந்து காணாமல் போயிடுது. தங்கள் அன்பின் அரவணைப்பில் குழந்தையை வளர்க்க வேண்டும் என்பதற்காக குழந்தையை பெற்றோர் தங்களுடனேயே தூங்க பழகுகிறாங்க. குழந்தை விவரம் அறிவதற்கு முன்பு அதே படுக்கையிலேயே தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்க. ஆனா அந்த குழந்தை வளர்ந்த பின்னும் பல வீடுகளில இதுவே தொடருது. குழந்தைங்க தூங்கிவிட்டார்கள், இருட்டில் என்ன தெரிய போகிறது என்ற எண்ணத்துல இது போல நடந்து கொள்வது குழந்தைகளிடம் மிக பெரிய மனபாதிப்பை ஏற்படுத்துவது குறித்து புரிதல் பெரும்பாலான தம்பதிகளிடம் இல்லை என்பது கவனிக்க வேண்டிய விஷயம். பொருளாதார காரணத்தால் ஏற்படும் இடப்பற்றாக்குறை மற்றும் குழந்தை வளர்ப்பு முறையில் இருக்கும் அறியாமையே இதற்கு காரணமாய் இருக்குது. குழந்தைகளுக்காக இன்று தங்கள் தனிமை, தாம்பத்தியம் உள்ளிட்ட பல விஷயங்களை தம்பதிகள் தியாகம் செய்ய வேண்டியிருக்குது. இந்தியாவில் குழந்தைகள் தூங்கிய பின்பு அதே அறையிலே தான் பல தம்பதிகள் உறவு வைத்துக் கொள்வதாக ஆய்வுகள் சொல்லுது. இது குறித்து குழந்தைகள் உளவியல் நிபுணர் தேவி பிரியா கூறுகையில், குழந்தைகள் எந்த விஷயத்தையும் தெரிந்து கொள்ள மிகுந்த ஆர்வம் காட்டுவாங்க. எக்ஸ்பிரஷனிசம் என்று ஒன்று இருக்குது. தன் உடலை மற்றவர்கள் காட்டுவது மற்றும் மற்றவர்கள் உடலை எட்டி பார்த்து தெரிந்து கொள்வது என்று இரண்டு விஷயங்கள் குழந்தைகளிடம் இருக்கும். அப்பா அம்மாவுக்கு இடையே இருக்கும் உறவு பற்றி ஒரு குழந்தை தெரிந்து கொள்ளும் போது தனிமை மற்றும் பயத்தை உணருது. அப்பாவும் அம்மாவும் தன்னை டாமினேட் செய்வதாக நினைத்து குழந்தைகள் அவங்கள வெறுக்க தொடங்குவாங்க. நம்மை தாண்டி அம்மா அப்பாவுக்குள் ஏதோ ஒரு விஷயம் உள்ளது என்ற எண்ணம் அது குறித்து தேடி தெரிந்து கொள்ள குழந்தையை தூண்டுது. இதனால அந்த குழந்தைகள் வெளியிடங்கள்ல மிஸ்பிஹேவ் செய்யும் வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஆண் குழந்தையாக இருந்தால் பெண்கள் பற்றிய தவறான கண்ணோட்டம் ஏற்படலாம். பாலியல் தொடர்பான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் இது போன்ற விஷயங்களை சிறு வயதில் நேரில் பார்த்திருக்க வாய்ப்புள்ளது. வளர்ந்த ஆண் பெண் இருவருமே குழந்தைகள் முன்பு ஆடை மாற்றுவதை தவிர்க்கணும். செக்ஸ் என்ற விஷயம் சிறு வயதில் நெகட்டிவாக பதிந்துவிட்டால் அதை மாற்றவே முடியாது. பெற்றோர் உறவு வைத்துக் கொள்வதை கண் விழித்து பார்க்க குழந்தை அம்மாவை அப்பா கொல்லுவதாக, கொடுமைப்படுத்துவதாக புரிந்து கொள்ளவும் வாய்ப்பு உள்ளது. இதுபோக தாங்க முடியாத மன அழுத்தத்தை குழந்தைகள் அனுபவிக்க வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பது போலாயிடும். குழந்தைகள் வளர்ந்து வயசாகும் வரை அவர்கள் மனதில் இது அருவருப்பு, அச்சம், பயத்தை உண்டாக்கி அப்பாவின் மீதான வெறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகள் எந்த வயதில் இது போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்கின்றனரோ அதற்கேற்ப பாதிப்புகளை சந்திக்கிறாங்க. இந்த விஷயத்தை அவர்கள் அவ்வளவு எளிதில் மறந்து விடுவதும் இல்லை. எனவே குழந்தைகள் இருக்கும் அறையில் உறவு வைத்துக் கொள்வதை பெற்றோர் கட்டாய தவிர்க்கணும். குழந்தைகள் ஆழ்ந்து தூங்குகிறார்களா என்பதை உறுதிப்படுத்திய பிறகு வேறு அறைக்கு செல்லணும். குழந்தைகள் இல்லாத நேரத்தை தாம்பத்தியத்துக்கு பயன்படுத்தலாம். குழந்தைகளுக்கு 7 அல்லது 8 வயதாகும் போது தனியாக படுக்க வைத்து பழகணும். குழந்தைகள் தூங்கியதோ வேறு அறையில் தாம்பத்தியம் வைப்பதாக இருந்தாலும் மிகுந்த கவனத்துடன் செயல்படணும். பெற்றோருக்கு தனிமை என்று ஒன்று உள்ளது என்பதை குழந்தைகளுக்கு புரியும்படி வளர்ப்பது இது போன்ற சங்கடங்களை குறைக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேவி பிரியா. ஓகேவா? இந்த மெசேஜ் பெற்றோராக இருக்கிற எல்லாருக்குமானது. இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். தேங்க்யூ.